ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28வது வசனம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இது நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, தேவனாகிய கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் அவர் சொந்து போகிறவரோ இலைப்படைந்து போகிறவரோ அல்ல. இன்னைக்கு தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிற நாமம் கூட எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் நமக்கில்லை. காரணம், தேவன் நம்மை அனுதினமும் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் God is eternal, all powerful, all wise creator. Hallelujah. தேவனுடைய கணக்குகள் எப்பொழுதும் தப்பாய் தவறி போகி விடுகிறதில்லை. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, அன்றைக்கு நீங்களும் கூட காரியங்களை பற்றி சிந்தித்து யோசித்து நீங்கள் சோர்ந்து போனீர்களோ? தேவன் நம்மேலே அன்பு செலுத்துவதில் அவர் சோர்ந்து போகவில்லை. நம்மை மன்னிப்பதில் அவர் சோர்ந்து போகவில்லை. நான் உன்னுடைய தேவன் என்றும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதில் அவர் சோர்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா. நம்மேலே இரக்கம் பாராட்டி நம்முடைய அந்த அநாதி தீர்மானத்தின்படி தேவனுடைய வாக்குகளை நிறைவேற்றுவதில் அவர் சோர்ந்து போகிறதில்லை. ஒருவேளை நாம தவறி போகலாம், ஆனால் தேவன் அவைகள் எல்லாம் வைத்து அவர் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் கூட உங்களுடைய வாழ்விலே வருகிற தடைகள் குறைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போனீர்களோ? உங்களுடைய சிருஷ்டிகர்த்தராகிய தேவனை பாருங்கள். அவர் எந்த காரியத்தை குறித்தும் சோர்ந்து போகவில்லை. அவர் மனம் மாறவும் இல்லை. உனக்கு இரக்கம் செய்வார், அவர் தயவு செய்வார். அவருடைய பரிசுத்தமான நாமம் உயர்த்தப்படுவதாக. உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும்படி தேவனிடத்தில் மன்றாடுங்கள், கேளுங்கள். சோர்வின் ஆவிகளை, சோர்வின் சிந்தனைகளை, சோர்வின் எண்ணங்களை உடைய மனதிலும் சிந்தையிலிருந்தும் எந்த நாளிலும் அவைகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். நீங்கள் சோர்வின் எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் நீங்கள் மனதை திறந்து கொடுக்கிற பொழுது அவைகள் உங்களை அடிமைப்படுத்தும். அதற்கு பதிலாய் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய மனதை திறந்து கொடுங்கள். பலமுறை தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். அந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அது உங்களை மாற்றும், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும், உங்களுடைய வாழ்வில் அற்புதங்களை காணும்படி செய்யும். தேவன் ஜீவனுள்ள என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் நிரூபித்து காட்டும். சங்கீதம் 147:5 விதமாய் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலனுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அளவில்லாத அந்த மகிமையான ஞானத்தை தேவன் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து கேளுங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் சொந்து போகாத நாட்களை கொண்டு உங்களுடைய அறிவை கொண்டு ஞானத்தை கொண்டு நான் வாழ கிருபை செய்தருளும் என்று தேவனை பார்த்து கேளுங்கள். உற்சாக மனதோடு பரிசுத்தாவியின் பலத்தோடு வாழுங்கள். ஆமென். ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கிருபையினால் இடைக்கட்டுகிற தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை போல எந்த சூழ்நிலையிலும் இலைப்படைந்தோ சோர்ந்து போகோ மனம் குறுகியோ டிஸ்கரேஜ்மெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் அவ்விதமான இரக்கங்களுக்குள்ளே நீ நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய மனது பலன் அடையட்டும், உடைய ஆத்மா உயிரடையட்டும் ராஜா. உடைய உற்சாகமான பலன், அபிஷேக வல்லமை இந்த காலையில் இவர்களை நிரப்புவதாக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.